வசனம் சொல்லுது எரேமியா 15:20. உன்னை இந்த ஜனத்திற்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை இரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். யாரெல்லாம் இந்த நாட்களில் உங்களை ஒதுக்குனாங்களோ, உங்களுடைய நிலைமையின் நிமித்தமாக உங்களை புறந்தள்ளினாங்களோ, உங்களுக்கு எதிராக சில தேவையில்லாத வேலைகள் செய்தார்களோ, உங்களுடைய தோல்வியில் உங்களுடைய வருத்தத்தில் மகிழ்ச்சி அடைந்தாங்களோ, யாரு உங்களுக்கு வேண்டாத வேலைகள், அதாவது இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடாது என்கிற விதமாக நம்ம சிந்திப்போமானால் அந்த காரியத்திற்கு நேரான காரியத்தை செய்ய முயற்சி பண்ணாங்களோ, வசனம் உங்களை பார்த்தா சொல்லுது, அந்த ஜனத்திற்கு முன்பாக உங்களை வெண்கல அலங்கமாக்குவாராம். அவர்கள் உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுறது நிச்சயம். அதாவது கர்த்தரை நம்பி நிற்கிங்க. நீங்கள் கர்த்தரை நம்பி நிற்கிற தேவ பிள்ளைக்கு எதிராக சில மனிதர்களை சத்துருவானவன் நிச்சயமாக எழுப்புவான், யுத்தத்தை கொண்டு வருவான். ஆனாலும் அவங்க உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் நடத்துவாராம். உங்களை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் உங்களுக்கு விரோதமாக வருகிற எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும், எந்த அழிவாக இருக்கட்டும், எந்த கண்ணியாக இருக்கட்டும், அந்த காரியத்தில் இருந்து உங்களை தப்புவிப்பதற்காகவும் கர்த்தர் உங்களுடனே இருக்கிறாராம். பயப்படாதீங்க, கலங்காதீங்க. அதாவது டவுட் வரும், இதுக்கு மேலே நம்மளால் முடியுமாங்கிற விதமாக சந்தேகப்படாதீங்க. கர்த்தர் உங்களோட இருந்தார்னா நீங்கள் பயப்படுற காரியம் அற்புதத்தில் முடியும். விசுவாசிங்க. கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்தின் தன்மையை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற நாட்களில் அதிசயத்தை செய்வார். கர்த்தர் உங்களோட இருக்காது, பயப்படாதீங்க, பார்த்துக்கொள்வார். ஆமென்.